இலங்கையில் பாதாள உலக குழுவை வளர்த்து விட்டது ராஜபக்சக்கள் தான். ஆதாரத்தை வெளியிட்ட அமைச்சர் ஹர்சன நாணயக்கார. தலைவர் பிரபாகரன் மற்றும் பொட்டம்மான் பற்றிய பல உண்மைகளை வெளியிட்ட ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா. இலங்கை அரசியலில் ஏற்பட போகும் பெரும் மாற்றம், ஒன்றிணையும் ராஜபக்சக்கள் மற்றும் உதயகம்மன்பல விமல் வீரவம்ச தரப்பு, பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் முன்னிலையாகும்படி உத்தரவு. விசாரணைகள் தீவிரம். மிக பெரும் மோசடியில் சிக்கிய நாமலின் நண்பர் மற்றும் மொட்டு கட்சியின் உறுப்பினருக்கு 10 வருடங்கள் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை மிக மோசமான வார்த்தைகளால் திட்டி சமூக வலைத்தளத்தில் பதிவிட்ட 5 பேர் அதிரடி கைது. 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளுக்கு மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட ஆகியோர் திட்டமிட்டு இடையூறு விளைவிக்க முயன்றதாக முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பாரிய குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். பாதுகாப்பு பேரவை கூட்டங்களின் போது தனது போர்க்கள வியூகங்களுக்கு முரணான திட்டங்களை அவர்கள் முன்வைத்ததாகவும், குறிப்பாக வெளியோயா பகுதியில் விடுதலை புலிகளை 4 திசைகளில் இருந்து முற்றுகையிடும் தனது திட்டத்தை எதிர்த்து வவுனியாவில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி நேரடியாக முன்னேறுமாறு அவர்கள் அழுத்தம் கொடுத்ததாகவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகள் ராணுவ வெற்றியை தாமதப்படுத்தி தன்னை மனச்சோர்வடைய செய்யும் ஒரு முயற்சியே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தத்தின் இறுதி நாளான 2009 மே 17 அன்று நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து மேலும் விளக்கிய பொன்சேகா, விடுதலை புலிகளின் தோல்வி உறுதியான நிலையில் அதன் முக்கிய தலைவர்களான பிரபாகரன் மற்றும் பொட்டு அம்மான் உள்ளிட்டோரின் உயிரை காப்பாற்ற ராஜபக்ஷக்கள் முயன்றதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து புலிகளின் தலைவர்கள் ஒரு 3வது தரப்பிடம் சரணடைவதற்கு பின்னணி வழிகளை ஏற்படுத்த ராஜபக்ஷக்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும், இது புலிகளை முற்றுமுழுதாக தோற்கடிக்க வேண்டும் என்ற தனது நேரடி உத்தரவுக்கு முரணானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெள்ளைக்கொடி விவகாரம் என்பது தமக்கு எதிராக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சதி என்றும், சரணடைந்தவர்களை சுடுமாறு தான் ஒருபோதும் உத்தரவிடவில்லை என்றும் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவை பிப்ரவரி 20ஆம் தேதி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வுத்துறை இதை வெளிப்படுத்தியது. வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக இந்த மாதம் 20ஆம் தேதி முன்னிலையாகுமாறு மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியது. அதன்படி கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெந்திகுமார சமன் ஏக்கநாயக்கவை தலா 2 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார். சமன் ஏக்கநாயக்க சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்த திசவினால் பிணை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் குரல் அமைப்பின் தலைவர்களுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று புதன்கிழமை முற்பகல் பத்திரமுல்லையில் உள்ள நெலு மாவட்ட கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ, பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், சிபி ரத்நாயக்க மற்றும் சஞ்சீவ எதிரிமான ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். மக்கள் குரல் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி பேராசிரியர் GL பீரிஸ், பிவிதுருகல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் மஹிந்த அமரவீர, பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைவர் டிரா நலஸ் உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். பேராசிரியர் GL பீரிஸின் ஒருங்கிணைப்பில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பேராசிரியர் பீரிஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து இன்றைய சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. கடந்த வருடம் நவம்பர் 21ஆம் தேதி நுகேகொடையில் மகா மக்கள் குரல் என்ற பெயரில் பாரிய பேரணி ஒன்றை இந்த அமைப்பு ஒன்றிணைந்து நடத்தியிருந்த பின்னணியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றமை முக்கிய சிறப்பம்சமாகும். மொட்டு கட்சியின் அமைப்பாளர் சட்டத்தரணி அலெக்ஸ் நிசாந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட 26 போலி உறுதிப்பத்திரங்கள் தயாரித்து 3 ஏக்கருக்கும் அதிகமான காணியை மோசடியாக விற்பனை செய்து பணம் பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிலாபம் உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது.
இலங்கையில் நீண்ட காலமாக வேரூன்றியுள்ள பாதாள உலக குழுக்களையும் போதைப்பொருள் மாபியாக்களையும் வேரோடு பிடுங்கி எறிவதற்கு எமது அரசு தீர்மானித்துள்ளது என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார அதிரடியாக தெரிவித்தார். நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் இத்தகைய குற்ற கும்பல்களுடன் தொடர்புடைய எவரும் எத்தகைய அதிகார பின்னணியை கொண்டிருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த நீதி அமைச்சர், நாட்டில் பாதாள உலக குழுக்கள் இந்தளவுக்கு கட்டற்று வளர்ந்தமைக்கு கடந்த கால ஆட்சியாளர்களே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் சாடினார். இன்று நாடு எதிர்கொள்ளும் இந்த அச்சுறுத்தலான சூழலுக்கு ராஜபக்ஷக்களின் ஆட்சியே அடித்தளமிட்டது. அவர்களது அரசியல் ஆதரவை இக்குழுக்கள் இன்று விஸ்வரூபம் எடுக்க காரணம் என்று அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இலங்கையில் பாரிய குற்றங்களை புரிந்துவிட்டு வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கை வாழும் பாதாள உலக தலைவர்களை குறிவைத்து அரசு புதிய வியூகங்களை வகுத்துள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் சகல பாதாள உலக உறுப்பினர்களையும் சர்வதேச பிடியாணைகள் ஊடாக கைது செய்து அவர்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வந்து சிறையில் அடைப்போம். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க சர்வதேச போலீசார் இலங்கை அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் என்று குறிப்பிட்ட அவர், தொழில்நுட்ப ரீதியாகவும் புலனாய்வு ரீதியாகவும் இக்குற்றவாளிகளை கண்காணிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். மத்தள அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் ஜனாதிபதியை தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த காணொளியை சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய கடான பிரதேசத்தை சேர்ந்த ஐவர் கடான காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் மத்தள அதிவேக வீதி நுழைவாயிலில் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் ஏனைய இரு அதிகாரிகளுக்கும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிறைவேற்ற ஜனாதிபதியை பகிரங்கமாக தகாத வார்த்தைகளால் திட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமை காரணமாகவே அவர்கள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று கதிர்காமம் புனித யாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றில் ஆசனப்பட்டிகள் இல்லாமையினால் அதிவேக வீதிக்குள் நுழைய காவல்துறையினர் அனுமதி வழங்காத காரணத்தால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன்போது அந்த பேருந்தில் பயணித்தவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை கூறி பேருந்தில் வந்தவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளதுடன் அந்த சந்தர்ப்பத்தை கைபேசியில் காணொலி எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியுள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூரள மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி படுகொலை சம்பவத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறு பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதியிடம் விசேட கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். படுகொலை சம்பவத்தில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 12 பேருக்கு கம்பகா விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி மரண தண்டனை விதித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், இவ்வாறானவர்களை மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பதை ஜனாதிபதி ஒரு பேனா அசைவில் செய்ய முடியும். அமரகீர்த்தி கொலைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு மன்னிப்பு வழங்குங்கள். இவ்வாறானவர்களை மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பதென்பதை ஜனாதிபதி ஒரு பேனா அசைவில் செய்ய வேண்டும் என அவர் கூறினார். தலங்கம அக்குரேகுடவில் ஒரு வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 சகோதரர்கள் மீண்டும் கடுவெல நீதவான் அருணா இந்திரஜித் புத்ததாச முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர். பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக கிட்டத்தட்ட 50 வழக்கறிஞர்கள் முன்னிலையானார்கள். இன்று சந்தேக நபர்கள் சார்பாக இந்த வழக்கறிஞர்களும் முன்னிலையாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் நீதிபதி சந்தேக நபர்களிடம் நீதிமன்றத்திற்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். சந்தேக நபர்கள் அந்த நேரத்தில் ஒரு வாக்குமூலம் அளிக்க விரும்புவதாக நீதவானிடம் தெரிவித்ததால் நீதவான் அலுவலகத்தில் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுத்தார். பின்னர் 2 சந்தேக நபர்களையும் மார்ச் 4 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. துப்பாக்கிகளை கொண்டு சென்ற குற்றச்சாட்டில் சகோதரர் கைது கொலை தொடர்பாக மேற்கு மாகாண தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கிகளை கொண்டு சென்ற குற்றச்சாட்டில் 2 சகோதரர்களும் கொட்டாவையில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த பொல்க சோவிட்ட டிலா நேற்று மதியம் பொல்க சோவிட்ட பகுதியில் கைது செய்யப்பட்டார். அதன்படி டிலாவை 72 மணி நேரம் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி பெற்றுள்ளனர்.